என்ன மச்சான் சொல்றீங்க? இவங்க இருந்தா அப்ப அந்த பழியை நாங்க செஞ்ச மாதிரி தானே அர்த்தம். அதான் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றல. அன்பு, அவ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அவ இங்க இருக்க கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவ இங்க இருந்தா சரியா இருக்காது அன்பு. அவங்க சொல்றதும் சரிதான். அத்த, அவ இங்கிருந்து வெளியே போனா அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு அத்த. அதை மறந்துட்டீங்களா நீங்க? அத அவ மறந்துட்டு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. நமக்கு அவ உயிரை விட நம்ம உறவு தான் முக்கியம். அத்த, என் உயிரை காப்பாத்தினவங்க அவங்க. என்னை கொல்ல பார்த்தவன் அடியார்ல சொல்றதுக்காக இங்க இருக்காங்க. அதனாலதான் இப்ப அவங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. நீங்க அதை மறந்துட்டு பேசுறீங்களே அத்த. அவங்க இங்கே இருக்கட்டும். அது எப்படி மச்சான் சரிப்பட்டு வரும்? எங்களை சந்தேகப்பட்டவளை இங்க நீங்க தங்க வச்சா அவ ஜெயிச்சா மாதிரி தானே ஆகுது. வாசு அவ வேணும்னே சந்தேகப்படலையே. சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி பேச வச்சிருக்கு. அவங்க இடத்துல நானும் இருந்தாலும் நானும் இப்படித்தான் சந்தேகப்பட்டிருப்பேன்ல. அதனால தயவு செஞ்சு அதை மறந்துருக்கேன். இங்க எப்படி நடக்கிறதுக்கெல்லாம் அந்த உமாபதி தான் காரணம். அவனால தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அவனை பார்த்து ஒரு எச்சரிக்கை விட்டாதான் அவன் மறுபடியும் கொலை முயற்சி பண்ண மாட்டான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழப்பமும் வராது. நான் இப்போவே அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் வாங்களே. நம்ம 3 பேரும் போய் உன்னாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு 2 வாங்கிட்டு வரலாம். நாங்க எதுக்கு மச்சாங்க? இல்ல, நாம தானே பாதிக்கப்பட்டவங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா போய் நின்னாதான் அவனுக்கு நம்ம பலம் தெரியும். நான் தனியால் இல்ல, எனக்கு பின்னாடி இவ்வளவு சொந்த பந்தம் இருக்குன்னு அவனுக்கு தெரியணும் இல்ல. அப்படின்றீங்களா? சரி வாங்க போலாம். வான்றல எதுலயாவது இவன் மாட்டுவான், போய் தொலைவான்னு பார்த்தா எல்லாத்துலயும் இவ தப்பிச்சிடுறாளே. அண்ணே, என்னண்ணே இவனை பார்க்க நீங்களும் அன்பை கூப்பிட்டு வரீங்க? நான் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தேன், அவன் தானடா பார்க்கணும்னு சொன்னான். எப்படியாவது சமாளிச்சு இது வேணான்னு சொல்லிங்கன்னு பார்த்தா சரி வான்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ அவன் போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. வேற என்ன சொல்லுவான்? நாம தான் கொலைகாரன்னு சொல்லுவான். அண்ணா, என்னண்ணா நீங்க இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? அண்ணா, அவனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு குளமுச்சி நாம தான் செய்யறோம்னு சொன்னா எப்படி சமாளிக்குதுண்ணே? இதை பார், அவன் அப்படி சொல்லும் போது நம்ம அன்பு பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம இல்லாதப்போ அவன் இதெல்லாம் சொன்னா அவனுக்கு நம்ம தான் தோணும். இதுவே நம்ம இருக்கிறப்போ சொன்னா பார்த்துக்கலாம். இது பார், பொய் சொன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டே தான்டா இருக்கணும். இல்லைன்னா ஊரெல்லாம் நம்மளை பார்த்து பள்ளி இழிச்சிட்டோம், புரியுதா? நம்ம போகாம இங்கிருந்து பேசினோம்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். வா போலாம்.
ஏன் இப்படி பண்ற? நீ பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். உள்ள இருந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி கொலவெறியோட சுத்திட்டு இருக்க? அந்த ஒரு இடத்துக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு எங்களோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறியே. என்ன கொல்ல பார்த்திருக்க. உனக்கும் எனக்கும் இப்பதான் பகை நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ அதுக்கு முன்னால இருந்தே எனக்கு குறி வச்சிருக்க. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு காரணம் தெரியல. அடுத்து என் பொண்ணை கடத்தின, அதுக்கும் இந்த மனுதான் காரணம். ஆனா நீ ஏன் அந்த வெண்மதியை கொல்ல பாக்குற? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? கொலைகாரன் அடையாளம் காட்டினாங்களே, அதுக்காகவா? இங்க பார், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். அதை நாம பார்த்துக்கலாம். இப்படி சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் குறி வைக்காது. அது நல்லதுக்கு இல்லை. உன்னை பார்த்து எனக்கு சிரிக்கிறதா இல்ல அழறதானே தெரியல அன்பு. பண்ணவனுங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு துணை நின்னவனை பார்த்து இத்தனை கேள்வி கேட்கிறிய. உன்னை கொல்ல பார்த்தது இவனுங்க, கொல்ல பார்த்தத பார்த்த அவளை கொல்ல பார்த்ததும் இவனுங்க. இதுல உன் பொண்ணை கடத்தினது மட்டும்தான் நான். அதுக்கும் ஒரு விதத்துல இவனுங்க தான் காரணம். யார சொல்ற? என் மச்சானுங்களே சொல்ற? யோ, உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லையா? உன்னை கொல்ல நினைக்கிறது ஏதோ உன் பின்னால நிக்கிறானுங்கள உன் மாமா மச்சானுங்க தான். நான் இவனுங்களுக்கு உதவி பண்ண வந்தவன் தான். இங்க பாரு, நான் உன் பொண்ணை மட்டும்தான் கடத்தினேன். அது கூட உன்னை ஒரு மிரட்டு தானே ஒழிய அந்த பொண்ணை கொல்றதுக்கு இல்ல. யோ, உன்னோட இடத்து மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்ததுனாலதான் அதை பண்றதுக்கே நான் சம்மதிச்சேன். மத்தபடி இந்த கொலை முயற்சி பண்ணது எல்லாமே இவனுங்களோட கைங்கரியம் தான். டேய் அண்ணே, அவன் நம்ம மேல தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க பார்த்து சும்மா இருக்கீங்க. டேய் விடுடா, அவன் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நம்ம மேல வீணை பழி போடதான் செய்வான். நம்ம தங்கச்சி புருஷனை நாமளே கொல்ல பாக்குறோமா? நம்ம தங்கச்சி குழந்தைய நாம கடத்தி வச்சுக்கிட்டோமா? இது நம்புறதுக்கு நம்ம மச்சான் என்ன காதல பூவா வச்சிருக்காரு. டேய், அன்பை கொல்றதுக்கு எனக்கு என்னடா காரணம் இருக்கு? டேய், உள்ள இருக்கிறதுனால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நீங்க மேல பழி தூக்கி விடாத. எவனையாவது போட்டு தள்ளிட்டு நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்க, உடம்புல உயிர் இருக்காது, ஞாபகம் வச்சுக்க. டேய், அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான்றதுக்காக நீ இதுக்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இவனுக்காக நீ இன்னொருத்தனோட உயிர் எடுப்பியா? அந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு எதுக்குடா? அண்ணா, பின்ன என்னன்னு அவன் என்ன பேசுறான்னு பாத்தியல்ல? இதெல்லாம் கேட்டு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? நாம போய் எப்படி நம்ம மாப்பிள்ளைய சூப்பர் சூப்பர்டா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க பேசாம ஏதாவது சினிமா டிராமான்னு நடிக்க போயிடுங்களா? உங்களுக்கு சூப்பர் ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. என்னமா நடிக்கிறீங்க? டேய், யாரா நடிக்கிறது? யார்கிட்ட நடிக்கிறது? இப்ப நீ நடிக்கிறியா இல்ல நான் நடிக்கிறோமா? டேய், நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணி பழக்கம் உள்ள வந்தாடா நானு. எனக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பூசி மெடுக்கிறதெல்லாம் பழக்கமே இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் முழு பூசணிக்காவ சோத்துலயே மறைக்க பாக்குறீங்க. இது இந்த முட்டாளுக்கு தெரியாம உங்களை கூட வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கான். உமாபதி, போதும், நிறுத்திக்கோ. யாரு எப்படி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். ஏய், நான் சர்டிபிகேட் கொடுக்கலப்பா. நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிறேன்னு தான் சொல்றேன். நீ சொல்றதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. பண்ணது
பண்றது எல்லாமே நீதான், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ நம்புறியோ இல்லையோ, இவனுங்களை மட்டும் நம்பாத. நம்புனன்னு வச்சுக்க, உன்னோட உயிர் இவனுக்கு கையால தான் போகும். சொல்லிட்டோம்பா, பாத்துக்க. அன்பு, நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்படி ஒரு பழியை சுமக்கிறது தான் எங்களுடைய தலையெழுத்து நினைக்கிறேன். விடுங்க மாமா, எனக்கு தெரியாதா? அவன் சொல்றான், நீங்களும் பேசிக்கிட்டு. அவன் தப்பிக்க தான் இப்படியெல்லாம் பேசுறானா, நீங்களும் சீரியஸா எடுத்துக்கிட்டு. சரி வாங்க போலாம். மனுஷங்க கிட்ட சொல்லி பார்த்தா நம்பல, சாமி கிட்ட சொல்லி பார்த்துட்டு உதவல. இப்ப உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். நடக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்க அண்ணன் உங்க அன்பை கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. கொலை பண்ண முயற்சி பண்ணது அவங்க தான்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருந்தாலும் அதை நம்புறதுக்கு இங்க ஒருத்தரும் இல்ல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்க அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை அன்பு சாருக்கு தெரியல. உண்மையான பிரச்சனை இருந்திருந்தா ரெண்டு பக்கமும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இங்க ஒரு பக்கமா தெரிஞ்சிருக்கு. நானும் அன்பு சார் கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் உங்க அண்ணன்களை கடவுளுக்கும் மேல நினைக்கிறாரு. அவரை கடவுளா நினைக்கிறவங்க அவரை கொல்ல கத்தியோட சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சது நீங்களா தான் இருக்கணும். தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு சார் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது. உங்க அண்ணனுங்க தான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துடிக்கிறாங்க. நீங்க தான் இங்க தெய்வமா நின்னு அன்பு சாருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம தடுத்து நிறுத்தணும். இந்த உதவி மட்டும் நீங்க எனக்காக செஞ்சா போதும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னதான் சொந்த பந்தம்னு 100 பேர் இருந்தாலும் ஜானுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அன்பு சார் தான். அவருக்காக நீங்க இந்த தப்ப நடக்காம பாத்துக்கோங்க. நான் அந்த ரஞ்சினியோட ஆவிதான் உள்ள இருந்து போகுதுன்னு பார்த்தா இவ எதுக்கு நேரங்கெட்ட நேரத்துல இங்க வந்துட்டு போறா? அவங்க அண்ணங்க மேலேயே பழிய போட்டுக்கிட்டு அவகிட்ட போய் தப்பிக்க வழி கேக்குறாளா? இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் போட்டோவை பார்த்து பேசுற லூசுங்கன்னு பார்த்தா இவ்வளவு அதுக்கு மேல லூசா இருக்காளே. அவ செத்து சுடுகாட்டுக்கு போய் மக்கி மண்ணோட மண்ணா போயிருப்பா. இதுங்க போய் அவ என்னமோ கடவுள் மாதிரி அத குடு இத குடு அத செய் இத செய்ன்னு கேட்டுட்டு இருக்குங்க. இவங்க கேட்ட உடனே அவ அப்படியே போட்டோ வழியா வந்து குடுத்துட்டு போறாளா? முதல்ல அந்த போட்டோவை எடுத்து எங்கேயாவது மறைச்சு வைக்கணும், இல்லனா அதை எரிச்சிடணும். அவ உயிரோட இருந்ததா எல்லாத்தையும் கெடுத்தான்னு பார்த்தா செத்தும் தொலை கொடுத்துட்டு இருக்காளே. இவ்வளவு மொத்தமா அன்பு மறந்தாதான் நம்ம பூஜாக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அததாண்டி நானும் கேக்குறேன். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எழுந்திருச்சு பார்த்தேன், பெட்ல நீ காணோம். எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் போத்திட்டு வந்தேன். உன்னை பார்த்து நானும் பயந்துட்டேன். அதுக்காக பெட்ஷீட் போத்திட்டு இப்படி பேய் மாதிரி வந்து நிப்பியா? எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா? ஏய் போடி நட.
யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தங்கச்சி, என்ன தங்கச்சி, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. வெண்மதி போயிட்டாலும் நமக்கு ஒண்ணு மாத்தி ஒன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குண்ணா. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டியம்மா. கடைசியா அந்த அஜய கொடுவாவை வச்சு கொடுமைப்படுத்திட்டல. அதுக்கப்புறம் என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்போதைக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இருக்காதுன்னு சொல்லவும் முடியாது. மத்தவங்களால பிரச்சனை வரலனாலும் எனக்கு என்னமோ கிருஷால பிரச்சனை வருமோன்னு தோணுது. நீ கிருஷ சந்தேகப்படுறதுதாம்மா என்னால ஏத்துக்க முடியல. ஆரம்பத்துல நானும் கிருஷ சந்தேகப்பட்டேன் தான். ஆனா இப்ப எனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சுமா. ஏன் சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குண்ணா. அப்பப்போ முரளி போன் பண்றான், அடிக்கடி இவன் காணாம போயிடுறான். அதான் அந்த வெண்மதியை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நியாயம் கேட்க போறேன், பழி வாங்க போறேன்னு சொல்றாமா. அதுல எனக்கு நியாயம் கிடைக்கும்னு எனக்கு தோணல. அந்த வெண்மதி வந்துட்டா கிருஷ் மாறிடுவான் தானே நீ நினைக்கிற? அப்படி நீ பயந்தா அவனுக்கும் உனக்கும் சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரிவெஞ்ச் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வெண்மதி வந்தா என்ன, கருமதி வந்தா என்னமா? லீகலா அவன் உனக்கு புருஷன். காதெல்லாம் சட்டப்படி இல்லீகல்மா. அவனை யாரும் நெருங்க முடியாது. நானும் அப்படிதானே யோசிச்சுட்டு இருக்கேன். இதத்தான் நான் எப்பவோ சொன்னேனேம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும்னு. அதுக்கான நேரம் இப்பதானே வந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தங்கச்சி, நீ யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குமா. உனக்கு நிம்மதி போச்சுன்னா எனக்கு நிம்மதி போன மாதிரிதாம்மா. நீ ரிலாக்ஸா படுத்து தூங்குமா. சரியா? தூங்கு. கீர்த்தி, ரெடியா? என்ன கீர்த்தி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெடியா இருக்க? ரெடி ஆகணும்னு தோணுச்சு, ரெடி ஆயிட்டேன். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. உன்கிட்ட எனர்ஜி லெவலே இல்லாம இருக்கே. நீ இவ்வளவு டல்லா இருக்க மாட்டியா? என்னாச்சு? என்னமோ தெரியல, உடம்பும் மனசும் டயர்டான மாதிரி இருக்கு. சரி, அப்ப நீ வேணா ஒண்ணு பண்ணு. மீட்டிங் நான் வேணா போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்லயே இரு. அதை இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். எதுக்கு இப்ப இப்படி பேசுற? கிரிஷ், எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதானா? சரி சொல்லு, என்ன பேசணும்? இங்க வேணாம். நாம கொஞ்சம் மனசுக்கு அமைதியான இடத்துல போய் உட்காந்து பேசுவோம் கிரிஷ். சரி, போலாம் வா. உனக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? என்ன தலைப்புற வேலையா இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. வா போலாம். கிரிஷ், கொஞ்ச நேரம் உட்காரலாம். என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு இவன் நம்மளை எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றா? ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். கிரிஷ், இங்க உட்காரலாமா? ஏதோ பேசணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குற, அதானே? அது நீ கோயிலுக்குலாம் வரவே இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்றேன், வா உட்காரு. என்ன வில்லங்க இருக்கும் அது? உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்னமோ உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பேசணும்னு தோணுச்சு. கோவில்னா பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற இடம் தானே. சரி, என்னன்னு சொல்லு கீர்த்தி. நம்ம கல்யாண விஷயம் பேசதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.